சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல த ராயல்ஸ் அப்படிங்கிற இந்திய வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 45 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிற தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ அபிராஜ். ராஜாவுடைய மறைவுக்கு பிறகு இவர் தான் அடுத்த ராஜா அப்படின்ற மாதிரி உயிர்ல சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவல் ஷேர் அப்படிங்கிறதையும் அந்த உயிர்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த உயிர்ல மௌரிஷ் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்காங்க. யார் அந்த மௌரிஷ் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தனியா போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராஜகுடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய கடன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கடன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு மாதிரி கமர்ஷியலைஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய சிஇஓவா ஹீரோயின் உள்ள வராங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண மக்களுக்கும் ஒரு பேரலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விபிஎன் கட்டணும் அப்படின்ற பிளானும் போயிட்டு இருக்கும். அண்ட் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இதுக்கு நடுவுல காதல் அப்படிங்கிறது எப்படி மலருது, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எப்படி ஷார்ட் அவுட் பண்றாங்க, அண்ட் ஆல்சோ ராஜகுடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆசைகள் இருக்கு, ஸோ அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றா இல்லையா, அண்ட் டூஸ்டே என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸினுடைய மீதி கதை. இந்த வெப்சீரிஸை பத்தி ஆலோசனம் அப்படின்னா உண்மையா சொல்லணும் அப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு இந்த வெப்சீரிஸினுடைய பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு ராஜ குடும்பத்தினுடைய கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சப்பு இல்லாத ஒரு கதையை சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ முழுக்க முழுக்க ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபேமிலி டிராமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸே இல்லாத ஒரு டிராமாவை கொடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் நினைச்சா ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, நினைச்சா பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க, ஆனா அப்பப்போ பேச்சப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் முழுக்க முழுக்க கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸ்ல ஒரு பேஷன் ஷோவை காட்டிருப்பாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல முழுக்க முழுக்க விஷுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸ் ரொம்ப நீட்டா கொடுத்துருப்பாங்க. பட் கதையில அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கதையில கோட்டு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெப்சீரிஸ்ல ஒன்னே ஒண்ணுதான் உருப்படியா இருக்கு. அதாவது எபிசோட் 7, எபிசோட் 8 அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சுவாரஸ்யமா நீட்டா கொண்டு போயிருப்பாங்க. பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்காக ஒட்டுமொத்த எபிசோடும் பார்க்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்ன கேட்டா ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. இந்த வெப்சீரிஸுக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.